ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் ஒரு லைனிங் 36.5 லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தோம். அந்த லைனிங்கை ஆரி ஒர்க்குக்கு எப்படி மார்க் பண்ணலான்றதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. லைனிங்கும் கட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அளவுங்க கரெக்டாக அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஓகேங்களா? ஸ்லீவு இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்துக்கு ஒரு ஸ்லீவ் வரும், இந்த பக்கத்துக்கு ஒரு ஸ்லீவ் வரும். இது கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நான் அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி அயன் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி. அது சுருக்கம் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஒர்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்காது, டஃப்பாக இருக்கும். அதனால் நல்லா இப்படி இழுத்து இந்த ப்ரெஷ்ஷிங் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ பார்டரு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் லைனுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். சென்ட்ரு பார்த்துப்போம், ஓகேங்களா? இப்படி லைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம தனியாக பீஸ் கொடுத்து நம்ம அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம அப்படியே மார்க் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸஸாக வருது அப்படின்றதுனால ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி பண்ணாமல் இது சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கமும் பீஸ் கொடுத்துக்கலாம், இந்த பக்கமும் பீஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது அன்ஈவனாகவே இருக்குது. இந்த ப்ளவுஸு கரெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோதான் அயன் பண்ணாலும் ஒரு மாதிரி சுருக்கம் தூக்கிடுது. பட் அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அளவுங்களை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன். இது இந்த 1/2 இன்ச் லைனு, சரிங்களா? இது சென்ட்ரல் லைன். இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இங்கே அடுத்த ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீல் இது எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குது, உங்களுக்கு டெய்லரிங் ஷாப்லேயும் கிடைக்குது. அதில் இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி நிதானமாக வீல் பண்ணுங்க. ட்ரேசிங் வீல்னு பேர். இது சென்டர்லேருந்து இந்த சென்டர் நல்லா மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது கிராஸ் செக் பண்ணிக்கிறது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க இல்லையா, அளவு ப்ளவுஸு. இது கை ரவுண்டு என்னதான் அதில் எடுத்தாலும் இதில் ஒரு வாட்டியும் சேர்த்து எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்சிடும். 5 ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். 5னாக்கா 4.5 மார்க் பண்ணால் போதும். இங்கேயும் 4.5. இது 5ன்றது ஒரு பக்கத்துக்கு, ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். இது கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இதுக்கும் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இது 1/2 இன்ச் நம்ம கொடுப்போம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சும் லைன் பண்ணி அன்ஈவனாக இருக்கிறது அதுக்கும் ட்ரேசிங் வீல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ. இது வீல் பண்ணியாச்சு. அப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த மார்க் எக்ஸாக்டாக இருக்கும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது சென்டர், ஓகேங்களா? இது இப்படி மார்க்
1/2 இன்ச்சு. இது 4.5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் 4.5 இருக்கான்னு பார்த்துக்கணும். சென்டர் பார்த்துக்கணும். இந்த சென்டர்லேயே அந்த சென்டருக்கு லைன் பண்ணணும். இது வந்து கட்டிங் லைனு. ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ண வேண்டாம்ன்றதுனால அது கட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மார்க் பண்ணியாச்சு. 2 ஸ்லீவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் வந்து இந்த இதில் போட்டுக்கலாம். பேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்படி தான் மார்க் பண்ணுறேன். எங்கே வச்சு இந்த வேக்ஸ் எங்கே வச்சேன்னு தெரியல, தேடிட்டு இருந்தேன். இப்போ வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது நெக்கு. இந்த நெக்குக்கும் நம்ம வந்து வீலிங்கு வச்சுக்கலாம். பேக் வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சாச்சு. இது 1/4 இன்ச்சுக்கும் எக்ஸஸாக வந்து கொடுத்துருக்கேன் நான். பாருங்கள், இந்த வளைவு அப்படியே வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எதுன்ட்டு பார்த்துக்கணும், நம்ம எப்படி போடுறதுன்னு. அந்த வாக்கில் இந்த ரைட் சைடில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது வரணும். அதுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு இங்கே. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் ஒரு நூல் அந்த ரவுண்டில் வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க மார்க்கிங். ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நான் வந்து காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து காட்டுறேன். அது வந்து எப்படின்றத பார்த்துருங்க. இப்போ இதுதாங்க அடுத்தது வந்து காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளிப்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த ஆரி காட்டுக்கு வந்து கிளிப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 150 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவங்கவுங்க ஊருங்களில் கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கும் போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. இதிலே வந்து 2 குவாலிட்டி வருது. ஃபஸ்ட் குவாலிட்டியாக வந்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிப்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இதே கிளிப்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஏதாவது 1-2 துரு பிடிக்கும் போது ரொம்ப வருஷம் ஆகுது இல்லைங்களா, தண்ணி படும், ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். அது மாதிரி இருக்கும் போது நான் ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பேன். காற்று வந்து போகாமல் இரும்பை வந்து அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சோம்னாக்கா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு துரு பிடிக்காது. சரிங்களா?
அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக ஒரு லூஸ் வச்சு தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது பிறகு டைட் எப்படி பண்ணுறோம்னாக்கா, ஒரு பக்கம் வந்து டைட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இன்னொரு பக்கம் அதை இழுத்து டைட் பண்ணிங்கன்னாக்கா கரெக்டாக டைட் விழுந்துருங்க. இப்போ ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பேக் பார்ட்டு. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து போட்டுடுற மாதிரி. அப்போ ஒரே ஒரு ஸ்லீவ் தான் இருக்கும். அந்த ஸ்லீவ் வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை நகர்த்தி போட்டுருவாங்க. இது வந்து பேலன்ஸ் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து நான் கயிறு எப்படி கட்டுறதுன்றதும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.